காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் அண்மை செய்தியை பார்க்கிறோம். இன்று தமிழகத்தில் 18 மாவட்டங்களில் பரவலாக மழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். இன்று தமிழகத்தில் 18 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, பெரம்பலூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளது என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 18 மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திண்டுக்கல், கன்னியாகுமரி, மதுரை, தென்காசி, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திருச்சி, நெல்லை, தூத்துக்குடி, திருப்பூர், விருதுநகர், கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்பு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை தற்போது பார்க்கிறோம். திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, பெரம்பலூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய வானிலை மையத்தின் மழை குறித்தான அண்மை செய்தியை பார்க்கிறோம். 18 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்தில் பரவலாக மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்கள் என்பதையும் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திண்டுக்கல், கன்னியாகுமரி, மதுரை, தென்காசி, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களிலும், திருச்சி, நெல்லை, தூத்துக்குடி, திருப்பூர், விருதுநகர், கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்பு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, பெரம்பலூர், தஞ்சாவூர் மாவட்டங்களிலும் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் அண்மை செய்தியை பார்க்கிறோம். இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் அண்மை செய்தியை பார்க்கிறோம். இன்று தமிழகத்தில் 18 மாவட்டங்களில் பரவலாக மழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். இன்று தமிழகத்தில் 18 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, பெரம்பலூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளது என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 18 மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திண்டுக்கல், கன்னியாகுமரி, மதுரை, தென்காசி, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திருச்சி, நெல்லை, தூத்துக்குடி, திருப்பூர், விருதுநகர், கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்பு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை தற்போது பார்க்கிறோம். திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, பெரம்பலூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய வானிலை மையத்தின் மழை குறித்தான அண்மை செய்தியை பார்க்கிறோம். 18 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்தில் பரவலாக மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்கள் என்பதையும் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திண்டுக்கல், கன்னியாகுமரி, மதுரை, தென்காசி, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களிலும், திருச்சி, நெல்லை, தூத்துக்குடி, திருப்பூர், விருதுநகர், கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்பு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, பெரம்பலூர், தஞ்சாவூர் மாவட்டங்களிலும் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் அண்மை செய்தியை பார்க்கிறோம். காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.